சிரிக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னையே சிரிக்க உயரும் சாதனைதான் வாழ்க்கை. உங்களில் முயற்சி என்னும் ஏணியை சிறிய குறியின் மீது போடாமல் வானத்தின் மீது போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் கையில். தோல்வி உன்னை இடவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் தோண்டு விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் உன் அடையாளத்தை தேடாதே. அதுவே தன் அடையாளத்தை தொலைத்தால் தானே என்னவோ. இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறது உன் அடையாளத்தை கொண்டு. உனக்கான உலகை நீயே உருவாக்கு. சோறும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புண்ணையும் உத்தேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. உங்களில் முயற்சி என்னும் ஏணியை சிறிய குறியின் மீது போடாமல் வானத்தின் மீது போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் கையில். நினைத்ததெல்லாம் நடந்து விடாதுதான். ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை. நீ சந்திப்பது தோல்வியாகவே இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் படிகள்தான். உங்களை நீங்களே மிகவும் பலவீனமாக இருக்க விடாதீர்கள். உங்களுக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் நீ தனித்து விடப்படும் போதுதான் உன் பலத்தையும் பலவீனத்தையும் நீயே தெரிந்து கொள்ள முடியும். இல்லாதவர்களை தேடுகிறவன் என்று இருப்பவைகளை இழந்து விடாதே. அனைத்திலும் கவனமாக முன்னேறி செல். பொழுதுபோக்கு கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண் முன்னே தோன்றுவதே இல்லை. தோல்விகள் மட்டுமே தொடர்கிறது என்று சோர்ந்து போகாதே. கடவுள் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. காரணமே சொல்லிக் கொண்டிருந்தாலும் வாழ்க்கையே நடக்காது. உங்கள் எண்ணங்களை எப்பொழுதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மை எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையின் மிகப்பெரிய தோல்வி. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. கடினமாக உழை, அதிகம் தெரிந்து கொள், இன்னும் அதிகமாக எதிர்பார். வெற்றி கிடைக்கும் என்று நம்பு. உன் நம்பிக்கையின் முன் எல்லாம் ஒரு நாள் சரணடையும். கடவுளை நம்புவதுதான் நம்பிக்கை. உன்னை நீ நம்புவதுதான் தன்னம்பிக்கை. எங்கே விழுந்தாய் என்று பார்க்காதே, எங்கே வழுக்கினாய் என்று பார். மறுபடியும் விழுந்து விடாமல் இருக்க. நேரங்கள் மிகவும் நேர்மையானவை. அதனால் தான் யாருக்காகவும் அது காத்திருப்பது இல்லை. நேரங்கள் மிகவும் நேர்மையானவை. அதனால தான் யாருக்காகவும் அது காத்திருப்பது இல்லை. உலகம் உன்னை அறிந்து கொள்வதற்கு முன் நீ இந்த உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்து கொள். இன்னமும் பயந்து கொண்டே இருந்தால் நீ இந்த உலகில் உனக்கென்ன வரலாற்றை படைக்க முடியாது. இதை கொண்டு அஞ்சாதே. யாருக்காகவும் காத்திருக்காதே. என்ன நடந்தாலும் நிதானமாக செயல்படு. சந்தர்ப்பவாதிகளின் சூழ்நிலைகளுக்குள் ஒருபோதும் சிக்கிவிடாதே. சோதனைகள் இல்லாத சாதனைகள் இல்லை. சேர்க்காத பாடலுக்கு சமம். சோதனைகளை கடந்து நீ சாதிக்கின்ற வெற்றிதான் இந்த தேசமே கொண்டாடும் வெற்றியாக மாறும். பயமும் தயக்கமும் உள்ளவரிடம்தான் தோல்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் இருந்தால் வெற்றி ஒருபோதும் உங்கள் காலடியில். நாளை எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. உன் வெற்றி என்னும் மரத்தை வளர்க்க உன் உழைப்பினால் உருவாக்கும் வியர்வை என்னும் நீரை ஊற்றுந்தான் ஆக வேண்டும். உங்கள் ஒவ்வொரு நாளையும் உழைப்பால் நிரப்புங்கள். உழைக்காமல் வாழ்பவன் தன்னை மனிதன் என்று சொல்லிக்கொள்ளக்கூட அருகதையற்றவன் என்பதை உணருங்கள். சகிப்புத்தன்மை கூட ஒரு அளவுக்கு தான். அளவுக்கு மீறினால் நாமே அடிமைத்தனத்திற்கு சாகசம் எழுதப்படாத அர்த்தமாகிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையே அல்ல என்பதை உணருங்கள். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரை கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றி விடுகிறது சிலரின் அன்பில்லாத வார்த்தைகளும் நடத்தைகளும். கடக்கவே முடியாது என்று நினைத்த சில தருணங்களை போராடி கடந்து வருந்ததற்காக உங்கள் மீது நீங்களே பெருமை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பெருமை நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதில் இல்லை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. தொலைந்தவனுக்கோ தேடுதலின் அருமை, இழந்தவனுக்கோ பிரிவின் அருமை.
எதிர்பார்த்தவனுக்கோ அன்பின் அருமை. ஒவ்வொரு நிகழ்வாய் வாழ்க்கை. உரிமையில்லாத இடத்தில் எதுவுமே எதிர்பார்ப்பது தவறு. மீனாக பிறந்து மடிவது என்று முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்காதே. பிழப்பிற்காக மீன் பிடிப்பவன் வலையில் சிக்கி உன் மரணமும் ஒருவனை வாழ வைக்கட்டும். உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. நண்பர் முன் அன்பை காட்டு. முதியவர் முன் பணிவை காட்டு. எதிரியின் முன் துணிவை காட்டு. துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு. வாழ்வின் அடுத்த நிலைக்கு உயர்த்தி செல்ல தொடர் ஊக்கமளிக்கும் உறவுகளே அன்பின் சிறந்தவர்கள். உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு விலகும் போது உன்னுடன் இருப்பவனே உண்மையான நண்பன். ஒவ்வொரு மனிதரிடமும் ஒருவித திறமை இருக்கிறது. அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்து விட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும். நம்பிக்கை என்ற தேனி மட்டுமே மழங்கள் இல்லாமல் தேனை உருவாக்கக்கூடியது. நம் வளர்ச்சியை தடுக்க எப்பொழுதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னுக்கு வர முடியும். யாரிடமும் வழியை பகிராதீர்கள். தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் ஆறுதல் சொல்ல பலர் இருந்தாலும் உதவி செய்திட ஒருவரும் இல்லை. சேர்ப்பது மிக கடினம், செலவு செய்வது மிக எளிது. பணம் மட்டுமல்ல, அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணம் கூட. அதிக பேசாதவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தை நிலைகளுக்கு எப்பொழுதும் அதிகமான மதிப்பு உண்டு. தேவை முடிந்த பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல். பாதையை வெறுக்கும் பயணம் வெற்றிகரமாக முடிவது இல்லை. நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணி உள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. சிந்தனை மட்டும் செய். உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான மிகச்சிறந்த ஆலோசகர். அழகு என்பது மனதுதானே தவிர முகம் அல்ல. கண்களில் மிகுந்த அழகிய காட்சியெல்லாம் சில நேரங்களில் தூசியாக கண்ணீரை தருகிறது. ஒரே ஒரு புன்னகை போதும் 1000 பிரச்சனைகளை தீர்க்கும். சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு என்பது வீணே. விடியல் என்பது இலக்கல் மட்டுமல்ல, நம் உழைப்பினும் உள்ளது. பசித்தவனுக்கு தெரியும் உணவின் அருமை. இழந்தவருக்கு புரியும் உறவின் அருமை. வேதனையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்தே போகும். உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள், அல்லது வேறு யாராவது உங்களை கட்டி எழுப்புவார்கள். சிந்தனையும் செயலையும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. சிலரது வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதும் எழுத்துக்களை போன்றது. அனைவரையும் நேசி, எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன் கொள்கையில் உறுதியாக இரு. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரைதான் துணைக்கு வரும். நீங்கள் பொருளிட்டிருப்பது நலமாய் வாழ்வதற்கு. மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழிப்பது அல்ல. நமக்கு பிடித்த ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தை பிடிவாதமாக பிடித்துக் கொள்வதில் இருக்கிறது நமது தன்மானம். உங்கள் வாழ்க்கையில் குறிப்பாக கசப்பான விஷயங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் நீங்கள் விவேகானவராக மாற வேண்டுமே தவிர காயப்பட்டவராக அல்ல. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவது இல்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாத தன் விளைவாக ஏற்படுகிறது. சவாலான சூழ்நிலைகள் எழும்போதுதான் மனிதர்கள் சாதாரணமாக தாங்கள் இருக்கும் நிலையை விட மேன்மையான நிலைக்கு உயர முடியும். நீங்கள் எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறீர்கள் என்பது உங்கள் உடலையும் மனதையும் உங்களால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்திருக்கிறது. நீங்கள் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய முடியுமானால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம். உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம், திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். உறுதியான மனிதருக்கு தோல்வி என்பது ஏதும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடும். நீங்கள் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும், நிகழ்காலத்தை அனுபவித்திட முடியும், ஆனால் வருங்காலத்தை விரும்பும்படி உருவாக்கிட முடியும்.
தவறு செய்பவர்களை கூட திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை திருத்த முடியாது. எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை, உயிருள்ளவரை மறவாதீர்கள். ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து பார். ஆறுதல் சொல்ல ஆளை தேவையில்லை. வாழ்க்கை பாடங்கள் யாரையும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. நம்மை சுற்றியுள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள். வழிதான் சற்று அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. பசித்த போது கிடைக்காத உணவும், பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. படிப்பு கற்றுத் தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். அப்போது சிறப்பான செய்கையில் நம் கண் முன்னே தெரியும். காத்திரு. உங்களை நேரமாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் தான் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகள். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவுகள் தான் வாழ்க்கையை மாற்றிவிடும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காது. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதை விட பெரியது. காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லது நினை, நல்லது செய், மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார். உங்கள் வெற்றியோ தோல்வியோ முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல, உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான். அழும் பெண்களை கோழை என்று கூறுவதற்கு முன்னால் அள வைத்தவர்கள் துரோகிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தள்ளிவிட 1000 கைகள் வரும், ஆனால் உன்னை தாங்கி பிடிப்பதற்கு ஒரே ஒரு கைதான் வரும். அதுதான் உன் தன்னம்பிக்கை. பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்கக்கூடாது. நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை. அது ஒரு தரம் கெட்ட ஒருவது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவது இல்லை. எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கின்றான். அடுத்தவன் 1000 சொல்லுவான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. நிரந்தரமானவற்றை தேர்ந்தெடுங்கள். தற்காலிகமானவற்றில் தேங்கி நிற்காதீர்கள். தேவையற்ற கற்பனையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் பல கஷ்டங்களுக்கு உங்களது தேவையற்ற கற்பனைகளே காரணம். சிலரை நல்லவர்கள் என்று எண்ணி பழகாதே. யார் நல்லவர்கள், யார் நடிப்பவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத காலகட்டத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறக்காதே. நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு மனிதர்களிடத்தில் பதில் இருக்காது. காத்திரு. காலமே எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும். எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பொறுத்து போவதும், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று கடந்து போவதும் தான் வாழ்வின் 2 பக்குவப்பட்ட நிலைகள். வாழ்வில் தனியாக இருக்கின்றோமே என்று கண் கலங்காதே. தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமையான இறக்கைகள் இருக்கும். மரியாதை கிடைக்காத இடத்தை விட அதீத மரியாதை கிடைக்கும் இடங்களில் மிக கவனமாக இருங்கள். சிலர் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே. நிறைய அனுபவப்பட்டவர்களும் நிறைய அடிப்பட்டவர்களும் எப்பொழுதும் யாரிடமும் அதிக பேச மாட்டார்கள். எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒற்றை வார்த்தை புரிதல். சரியாக புரிந்து கொள். உன் பல பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். உங்களுக்கு தீமை நினைப்பவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மாபெரும் தண்டனை அவர்களை அப்படியே மன்னித்து விட்டு கடந்து செல்வதுதான். நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை புகழும் அதே நாவால் தான் நினைத்தது நடக்க போகாமல் இறைவனை இகழ்ந்தும் பேசுகின்றோம். ஆனால் நாம் நினைத்து கூட பார்த்திராத அதிசயங்களை நம் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் மிக பெரும் ஆபத்துகளில் இருந்து, எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கே தெரியாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இறைவாற்றலை எல்லோரும் உணர முடிவது இல்லை. அதை உணர்ந்து விட்டால் மனக்கவலைகளுக்கும் மன வழிகளுக்கு வேலையே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நம்பி இறைவனோடு சேர்ந்து உங்கள் வாக்கல் பயணத்தை தொடருங்கள். நீங்கள் நினைப்பது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை.
பிறர் கொடுப்பதை தடுக்கின்ற மனம் உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு கொடுக்கப்படுவதை நீங்கள் நிறுத்தி முயற்சி செய்தால் உங்களுக்கு கொடுக்க ஏற்பதையும் கடவுள் நிறுத்தி விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் ஒருபோதும் திருப்தி அடையாதவர்கள் 2 பேர்தான். ஒருவர் அறிவை தேடுபவர், மற்றொருவர் செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எது விலகி போனாலும் அதை விட்டு விடுங்கள். எதையும் யாரையும் அணை போட்டு உங்களால் தடுத்து நிறுத்தி விட முடியாது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு வருந்தாதீர்கள். உங்கள் புன்னகையில் இருக்கும் வலியையும் உங்கள் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர முடியாதவர்களால் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலர் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் பல சந்தர்ப்பங்களை பெரும்பாலும் அவர்கள் தவறானவர்களிடம் பழகியதால் தான் எதிர்கொள்கிறார்கள். இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றான். கிடைக்காதவரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் அது அற்பமாக தோன்றுகிறது. மேலும் கிடைக்காதது என்று எது ஏங்கச் செல்கிறதோ அதுதான் ஆசை. தேவையில்லாமல் உன் நிலைமையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல். யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை. எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று. மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் கூட நிற்காது. சூழ்நிலை மாறும் போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை மாற்றிவிடும், சக்தி படையாய் ஆக்கிவிடுகிறது. கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமதமாக்குவதுதான். நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள். புலம்பல்களை புதைத்துவிட்டு நிம்மதி அடையாதீர்கள். அவர்கள் தேவைப்படும் போது அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள். நம்மிடம் பிரிமையாக இருப்பவர்கள் 2 விதம்தான். உண்மையான அன்பிற்காக சிலர், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர். அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பலர் காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. 1000 ஏக்கர் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் சொந்தம். கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றி காசுதான் மிச்சம். ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தை தான் மிஞ்சம். இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது. நாம் சேர்த்து வைத்த எதுவும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது. நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும். அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் அகப்படுவது இல்லை என்பதால் அதனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்து பழக்கியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து முடிவு செய்யுங்கள். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் எதிரியும் அல்ல. உடன் இருப்பவர்கள் எல்லோரும் உறவுகளும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் உணர்த்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்து விட்டாலே பொறுப்பு என்பது உனக்கு தானாக வந்துவிடும். எதை பற்றியும் கவலைப்படாதே. எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை நிறைவாய் வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ முடியும். ஆனால் யாரிடமும் காயப்படாமல் தான் வாழ முடிவது இல்லை. தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காத அன்போ ஆறுதலோ ஆலோசனையோ மீண்டும் எப்பொழுது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருப்பது இல்லை. ஆற்றின் நீரோட்டம் அமைதியாக இருப்பதால் அதில் முதலைகள் இல்லை என்று அர்த்தமாகாது. அதுபோலத்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அமைதியாக இருப்பதால் அதில் துரோகிகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் மிக கூர்மையான வாள் போன்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லை என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்களே என்ற கோபமும் தான் இன்று பலரது மௌனத்திற்கு காரணம்.
நெருப்பில் விழுந்த துடிக்கும் தேலை காப்பாற்றினாலும் அது காப்பாற்றியவனை கொட்டத்தான் செய்யும். அதுபோல சில தீயவர்களுக்கு செய்யும் உதவியும் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஒருவனிடம் உள்ள நல்ல குணங்கள் தான் அவனுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. ஒருவனிடம் உள்ள தீய குணங்கள் தான் அவனுக்கு அவநம்பிக்கையும் சோர்வையும் தருகிறது. 1000 காகங்களை விரட்ட ஒரு கல் போதும். உங்களை விமர்சிக்கும் 1000 வாய்களை அடைக்க உங்களது ஒரே ஒரு வெற்றி போதும். வாழ்வில் நாம் சந்திக்கும் அனைத்து நம் மனதின் பிரதிபலிப்பு தான் என்பதை புரிந்து கொண்டால் நம் மனதால் அனைத்தையும் மாற்ற முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். குறைகளற்ற அன்பை விட உண்மையான அன்பே உயர்ந்தது. உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்திற்கும் நீங்களதே காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குருட்டுத்தனமான அன்பு என்றாலும் உன்னை கீழ்த்தரமாக நடத்துவதை அனுமதிக்காதே. தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவது இல்லை, சிரிப்பார்கள். அந்த சிரிப்பு அழுகையை விட 1000 மடங்கு வலி மிகுந்ததாயிருக்கும். 1000 வெற்று வார்த்தைகள் பேசுவதை விட அமைதி தரும் ஒரே ஒரு சொல் உரைப்பது சிறந்தது. அன்பை யாசிக்கும் பிச்சைக்காரனாக இருக்காதே. அன்பை வாரி வழங்கும் வள்ளலாக இரு. சோர்வும் அழுகையும் இயலாமையின் வெளிப்பாடு. புன்னகையும் உத்வேகமும் தான் தைரியத்தின் வெளிப்பாடு. நீயாகவே இரு. அது மற்றவர் கண்களுக்கு திமிராக தெரிந்தாலும் கவலை இல்லை. அந்த திமிர்தான் உன் பேரழகு. ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள். சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாகவும் இருப்பது எல்லாம் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அவரவர் நிலைமையில் நின்று பார்த்தால்தான் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனமும் இருந்தால் வாழ்க்கை எப்பொழுதும் சுகம்தான். ஆண்கள் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளிவது மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார்த்தால்தான் குடும்பத்திற்காக உருகி கொண்டிருப்பது தெரியும். யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக்கி விடுவார்கள். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான் என்பதை புரிந்து கொள்ள பலரை கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது. காலப்போக்கில் கவலைகள் அனைத்தும் விலகி போகிறது. இல்லையெனில் பழகி போகிறது. அவ்வளவுதான். செய்யும் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோருமே உலகமாக உத்தமர்கள்தான். சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் 100 நூலகத்திற்கு சமம். பேச்சை விட மௌனமே சிறந்தது. அனைத்தையும் அமைதியாய் ரசித்து செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகாய் தோன்றும். பிறரை பாராட்டும் ஆர்வம் உனக்குள் இருக்கும் வரை நீ பாராட்டப்படக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. பெற்றவர்கள் பெருமைப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். அளவான உணவு உடலுக்கு நல்லது. அளவோடு பழகு உறவுக்கு நல்லது. நாம் பிறக்கும் போது பனிக்குடம் உடைக்கிறது. இறக்கும் போது மண்குடம் உடைக்கிறது. வாழும் போது நம்மால் எந்த மனமும் உடைந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். செல்வம், அதிகாரம், ஆள்பலம் இவையெல்லாம் தற்காலிகமானவை என்பதை உணர்ந்தால் மனதில் ஆணவம் தோன்றாது. எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். நீங்கள் தாங்கி தாங்கி வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும். வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். வாழ்க்கையில் நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதுதான் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் போலி முகங்கள் கலைந்து உண்மை முகங்கள் வெளிப்படுகின்றன. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டே இருக்காதே. உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அதை தேவைப்படுவது இல்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை. நீங்கள் உங்களையே மாற்றிக்கொண்டு இன்னொருவரால் விரும்பப்படுவதை விட நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவது சிறந்தது. நீங்களாகவே இருந்து கொண்டு எல்லோராலும் வெறுக்கப்படுவதுதான்
சிறந்தது. தேவையான இடங்களில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். காலை குத்தி காயப்படுத்திய முள்ளையும் மனதை குத்தி காயப்படுத்திய மனிதர்களையும் தூக்கி தூர எறியுங்கள். இல்லை என்றால் அவை திரும்ப திரும்ப நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். துரோகம் செய்தவர்களை மனதில் தூக்கி சுமக்காதே. இந்த நொடியே இறக்கி வைத்துவிடு. இனிவரும் காலமாவது மகிழ்ச்சியாயிரு. உனக்கான அமைதியை உங்களுக்குள் தேடுங்கள். ஒருபோதும் மற்றவர்களிடம் தேடாதீர்கள். தன் நாவை கட்டுப்படுத்துபவன் எவனோ, தன் நினைவை கட்டுக்குள் வைத்திருப்பவன் எவனோ, தன் உடலால் பிறருக்கு துன்பம் இழக்காமல் இருப்பவன் எவனோ அவனே இந்த உலகின் நிம்மதியான மகிழ்ச்சியான மனிதன். நீங்கள் தேடாதவரை உங்களின் வெற்றி வேறு எவராலும் உங்களுக்காக தேடித்தர முடியாது. மற்றவர்கள் மூலம் கிடைத்தால் அது என்றுமே உங்களுடைய வெற்றியாகவும் இருக்காது. ஒருவனுக்கு வெற்றி என்பது அவனது சொந்த முயற்சிகளில் மட்டுமே இருக்கும். அடுத்தவனது யோசனைகளில் இருந்தால் அது அவர்களுடைய வெற்றியாகும். எதிர்காலத்தை பற்றிய கவனம், பயம் உங்களுக்கு எப்பொழுது எழுகிறதோ அப்பொழுதே நீங்கள் உங்கள் நிகழ்காலத்தை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். இறந்த மீன்கள் மட்டுமே நீரோட்டத்தில் செல்லும். உயிருடன் இருக்கும் மீன்கள் என்றுமே நீரை எதிர்த்துதான் நீந்தி செல்லும். யார் ஒருவர் முகத்தில் அமைதியும் புன்னகையும் இருக்கிறதோ அவனே வாழ்வின் வெற்றியாளவன் ஆவான். தைரியம் பயத்தை விட ஒரு படி மேலே உள்ளது. ஆனால் பயம், பதட்டம் என்பது நீங்கள் எடுத்து வைத்த அத்தனை படிகளுக்கும் கீழே தள்ளிவிடும். நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் மிகவும் எளிதாகவே தெரியும். நீங்கள் சோகமாக இருந்தால் நடக்கும் சாதாரண விஷயம் கூட கடினமானதாக தோன்றும். கீழே விழுவது ஒரு விபத்து மட்டுமே. ஆனால் இன்னும் அங்கேயே இருப்பது மட்டும்தான் வேதனைக்குரிய விஷயம். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று உங்கள் மனதில் சொல்லாதீர்கள். உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று உங்கள் பிரச்சனையிடம் சொல்லுங்கள். ஒரு நாள் உங்களை பற்றி இவ்வுலகமே உங்களை சுற்றி இருப்பவர்களோ பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தால் உங்களது முயற்சியை என்று தொடங்குங்கள். இன்றே நீங்கள் இழக்காதீர்கள். ஒரு நபர் மில்லியன் கணக்கான விஷயங்களை அறிந்திருக்கலாம். உலகம் முழுவதையும் அறிய விரும்பலாம். ஆனால் அவர் தன்னை அறியாவிட்டால் அவர் என்றுமே முட்டாள்தான். என்று நீங்கள் சம்பாதிப்பதை விட கடினமாக உழைத்தால் விரைவில் நீங்கள் கடினமாக உழைப்பை விட அதிகமாக சம்பாதிப்பீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஏற்கனவே எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்று திரும்பி பாருங்கள். உங்கள் இலக்குகளை அடைய அதில் அறிவு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அத்தனை விருப்பம் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விடலாம். மிக பெரிய மழையின் உயரம் கூட உங்களை முன்னோக்கி நகர்த்துவதை தடுக்காது. மாறாக உங்கள் காலணிகளின் கீழே உள்ள கூழாங்கற்கள் தான் உங்களை முன்னோக்கி நகர்வதை தடுக்கின்றன. உங்களது குறிக்கோள்கள் உங்களை முன்னோக்கினாலும் அதனால் ஏற்படும் சந்தேகங்கள் உங்களை பின்னோக்கித்தான் தள்ளும். யாருடைய கனவுகளும் பாதைகளும் உயர்ந்ததாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றதோ அவர்களுடைய தேர்வுகளும் வெற்றிகளும் கூட மிக பெரியதாகத்தான் இருக்கும். நம் வாழ்வில் சில உண்மைகளை சற்று ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். எரிச்சல் ஊற்றும். ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு சிறந்த வேலையை செய்ய நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வேலை உண்மையில் துணிச்சலானது என்பதற்கான அறிகுறியாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பயமும் ஆபத்தும் இல்லாதிருந்தால் எல்லோரும் அதை சேர்ந்திருப்பார்கள். உங்கள் இலக்கில் கவனமும் செலுத்துங்கள். உங்களை சுற்றி இருக்கும் பல திசைகளில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு உங்களுக்கு முன்னால் மட்டும் பாருங்கள். உங்களை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். சந்திரன் மற்றும் சூரியனைப் போல என்றும் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அவர்கள் இருவரும் தங்களது நேரத்தில் மட்டுமே பிரகாசிக்கிறார்கள். உங்களை தனிப்பட்ட முறையில் அறியாதவர்களின் வார்த்தைகளை விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு பைத்தியக்காரனுக்கும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு புத்திசாலிக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு பைத்தியக்காரனுக்கு எல்லையே இல்லை. வாழ்க்கையில் நல்லவர்களை தேடாதீர்கள். மாறாக நீங்களே நல்லவர்களாக இருங்கள். அடுத்தவர்கள் உங்களை சந்தித்து விட்டு மற்றவர்களை தேடி செல்லட்டும். உங்களை பற்றி உங்களால் முடிந்தவரை பேசுங்கள். உங்களுக்கான உண்மையான நோக்கம் உங்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும். உங்களை மதிக்காத நபர்களுடன் இருப்பதை விட
தன்மை இருப்பது நல்லது என்று நீங்கள் உணரும் வழி அனைத்தும் நாளை நீங்கள் உணரும் பலமாக மாறும். அதிகாரம் இருந்தும் அதற்குரிய தகுதி இல்லை என்றால் அவனால் எங்கும் ஜெயிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் கதையை ஒரு திரைப்படத்துடன் ஒப்பிடாதீர்கள். இது ஒரு கதை எழுத்தாளரால் எழுதப்பட்டது. ஆனால் உங்களது கதை உங்கள் எண்ணங்களால் மாறும். உன்னை அவமானப்படுத்துவதற்கு காரணம் உன் செயல்களாக இருக்கலாம். யாரோ ஒருவர் மூலம் உனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதனையும் உன்னுடைய வெற்றிக்கான ஒரு செங்கற்களாக மாற்றிக்கொள். இன்று உனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பயந்து ஒதுங்கி போய் அழுது கொண்டு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதை விட அடுத்த என்ன செய்யலாம் என்று யோசித்து அவர்கள் கண்முன்னே சிரித்து கொண்டே திமிராக வாழ்ந்து காட்டு. பிறர் உன்னை அவமானப்படுத்துவது அவர்களின் இயலாமையை தவிர உன் இயலாமையால் அல்ல. உன் செயலை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனம் ஒத்துக்கொள்ளாத பொழுதே மட்டுமே அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. அதன் மூலமாவது இவனை கஷ்டப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படியே நினைத்து கொண்டு போகட்டும். அதனையும் நீங்கள் உங்களுடைய வெற்றி உரமாக மாற்றிக்கொள்ளுங்கள்.